அனைவருக்கும் வணக்கம். இந்த லெக்சர்ல என்ன நம்ம பார்க்க போறோம்னா, the principle of light propagation in an optical fiber and derivation of an acceptance angle. இதை நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்னன்னா, the condition for which the light will get total internal reflection என்னன்னு பார்த்தோம். அந்த லைட்டோட இன்சிடென்ட் ஆங்கிள் என்னன்னா, it will be greater than the critical angle. அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னன்னா அந்த கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கணும் கிளாடிங்கை விட. இது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே தேர் வில் பி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இன்சைட் த ஆப்டிக்கல் ஃபைபர். இங்கே அக்செப்டன் ஆங்கிள்னா ஏன்னா நம்ம உள்ளார என்ன நடக்குன்னு பார்த்தோம், பட் வெளியிலேருந்து எப்படி கொடுக்கணும் ஒரு ஆப்டிக்கல் ஃபைபரோட அவுட்புட்டில். ஸோ அப்படின்னா எந்த ஆங்கிளில் நம்ம கொடுத்தனா அது உள்ளார போய் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அதை தான் என்னன்னு சொன்னோம்னா அக்செப்டன் ஆங்கிள். அதாவது வெளியில் எவ்வளோ ஆங்கிள் கொடுத்தா உள்ளார டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ட், அதாவது உள்ளார பார்த்தீங்கன்னா கோர் கிளாடிங் இருக்கும், வெளியில் கொடுக்குற ஆங்கிள் தான் அக்செப்டன் ஆங்கிள். அந்த ஆங்கிளுக்கு உள்ளார நம்ம என்ன செய்யணும், டியூன் பண்ணணும், உள்ளார டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் நடக்கு. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ யூ டு ட்ரா த டயக்ராம் ஃபர்ஸ்ட். மேபி யூ கேன் சூஸ் அ டிஃபரெண்ட் இங்க். நான் என்ன செய்கிறேன்னா இந்த டயக்ராம் இங்கே ஒரு அதனுடைய ஜஸ்ட்டு சைடு வியூ மட்டும் ஒரு 2 டைமென்ஷனாக ட்ரா பண்ணிக்கிறேன். நான் தேர்ட் லேயர் விட்டுறேன். இங்கே எனக்கு 2 லேயர் இருக்கும். இட்ஸ் மேபி நாட் அ பர்ஃபெக்ட் டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னென்னா கிளாடிங் மேலே அவுட்டர் ப்ரொடக்டிவ் லேயர் வேணாம் நமக்கு இப்போதைக்கு. இது என்னென்னா கோர். இப்போ என்ன செய்கிறேன்னா இது கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் நான் என்ன செய்கிறேன்னா அவுட் சைட்லேருந்து ஒரு ரே ஆஃப் லைட் அனுப்புகிறேன். ஜஸ்ட் யூ கேன் டேக் த ரே ஆஃப் லைட். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நார்மல் ட்ரா பண்ணுறேன். இதுக்கு என்னென்னா இந்த அவுட் சைடு த சரௌண்டிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னென்னு வைக்கிறேன், N0ன்னு வச்சுக்கிறேன். கிளாடிங்க்கு N2, த கோருக்கு N வைக்கிறேன். இப்போ என்ன செய்யறேன்னா ஒரு நார்மல், இந்த கோர் கிளாடிங்க்கு ஒரு நார்மல் அப்புறமேட்டு ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா அவுட்டர் இன்டர்ஃபேஸ் டு கோர். ஏன்னா கோரில் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா லைட்டை கோக்க போகிறோம். ஸோ அதனால் we are drawing just perpendicular to line to the core. கோரில் தான் நம்ம இன்சிடென்ட் பண்ண வைக்க போகிறோம். இப்போ என்ன செய்யறேன்னா என்னுடைய லைட் ட்ரைவை சென்ட் பண்ணுங்க. அதே போல் கிளாடிங்க்கு ஒன்று வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு லைட் ட்ரைவ் அனுப்புகிறேன். ஸோ ஜஸ்ட் யூ டு சென்ட் த லைட் ட்ரைவ். இந்த லைட் ரே எப்படி அனுப்புறீங்கன்னா அட் அன் ஆங்கிள், இன்சிடென்ட் ஆங்கிள் தீட்டா நாட்ங்கிற இன்சிடென்ட் ஆங்கிள். அதாவது இதனுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் மீன்ஸ் ஆங்கிள் பிட்வீன் த ரே ஆஃப் லைட் டு த நார்மல் டு த சர்ஃபேஸ், அதான் இன்சிடென்ட் ஆங்கிள். அப்போ இது என்ன செய்யணும், இட் வில் கெட் ரிஃப்ராக்டட். இப்படி ரிஃப்ராக்ட் ஆகும். பட் இது ரேரர் மீடியம், சரௌண்டிங் ஏருங்கிறதால இது ரேரர் மீடியம். கோர் ஆல்வேஸ் டென்சர் மீடியம். அப்படின்னா இது எப்படின்னா இட் வில் ஜஸ்ட் bend away from the normal. அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா சாரி இட்ஸ் ரேரர் டு டென்சர், ஸோ இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். பாருங்கள் நான் ட்ரா பண்ணியிருக்க லைன் எப்படி இருக்குன்னா, ஏன்னா இது N0ங்கிறது ரொம்ப ரேரர் மீடியம், N1 இட்ஸ் அ டென்சர் மீடியம், கோர் இஸ் ஹை டென்சர் மீடியம். அப்போனா இங்கேருந்து இப்படி ரொம்ப அதிகமான ஆங்கிளில் போகிறது. அது என்ன செய்யணும்னா இட் ஜஸ்ட் பெண்ட் டுவர்ட்ஸ் அந்த நார்மலுக்கு நேரம் பெண்ட் ஆகுது, அதான் சொல்லியிருக்கேன். ஸோ தட் திஸ் இஸ் அ தீட்டா ஆர் ரிஃப்ராக்டட் ஆங்கிள். எங்கன்னா இது நேராக போய் அந்த கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸில் ஃபாலோ ஆகும். ஸோ இதுக்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணிக்கலாம். இதனுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேபி அதை என்ன செய்யறோம்னா நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். அது கிரிட்டிக்கல் ஆங்கிளில் ஃபாலோ ஆகுது. திஸ் ஆங்கிள் இஸ் அட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் தீட்டா சி. அப்போனா இது ரிஃப்ராக்டட் ரே, இட் இஸ் parallel to the interface. அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் ஃபாலோ ஆச்சுன்னா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் we are assuming it's parallel to the interface. This is the refracted angle. அப்படின்னா வாட் இஸ் திஸ் ஆங்கிள்னு கேட்டிங்கன்னா this is also theta. நம்ம ஜஸ்ட் யூஸிங் த trigonometry. ஏன்னா இங்கே ஒரு பேரல் இங்கே ஒரு பேரல் இருக்குது, இங்கே லைட் இது. இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் தீட்டா வரனா அந்த ஆங்கிள் தீட்டா வரும். அது உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் தெரியும். ஸோ நவ் திஸ் தீட்டா சி யூ கேன் டிஃபைன். இவ்வளோனுடைய ஆங்கிள் எவ்வளோனா 90 மைனஸ் தீட்டா. ஏன்னா இந்த டோட்டல் ஆங்கிள் என்னன்னா 90, அதுலேருந்து தீட்டா கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தீட்டா சி கிடைக்கும். ஸோ 90 மைனஸ் தீட்டா. ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே கிடைக்கிற டெரிவேஷன். இப்போ அவங்க ஸ்னெல்ஸ் லா
2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று ஏர் கோர் இன்டர்ஃபேஸ், நெக்ஸ்ட் கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸ். ரெண்டுத்துக்கு எப்படி சினால்ஸ்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு டெரிவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு we can write the Snell's law for the Snell law for ஏருக்கும் கோருக்கும் ஏர் கோர் இன்டர்ஃபேஸ். அதுக்கு எப்படி ரைட் பண்ணுறது? ஆல்ரெடி டெரிவேஷன் சிம்பிள் தான். உங்களுக்கு என்னென்னா the refractive index of the air time the incident sin of the incident angle of the air, அது வந்து என்னென்னு எடுத்துக்கணும், தீட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு ஏன் நாட்டுன்னு வச்சுக்கிறேன்னா இட்ஸ் ஓங்கன்னா தீட்டா ஓன்னு நான் சொல்கிறோம், ஏன்னா அக்செப்டன்ஸ், அதனால் ஓன்னு சொல்லிக்கிறேன். இதை தீட்டா நாட் இது ஜஸ்ட் சிம்பிள் தான், அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இட்ஸ் N1 interface, that is a core refracting index N1, then sin of the refracted angle theta. இதான் ஸ்னெல்ஸ் லா சொல்லுது. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த அக்செப்டன் ஆங்கிள் தான் இந்த தீட்டா நாட். யூஸ்வலாக என்னன்னு சொல்லலாம், இந்த தீட்டா நாட் வெளியிலேருந்து கொடுக்குற ஆங்கிள்ங்கிறதால இட்ஸ் கால் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஏன்னா உங்களுக்கு அந்த லைட் ரேவை ஆப்டிக்கல் ஃபைபர் என்ன அக்செப்ட் பண்ணுது அந்த பர்டிகுலர் ஆங்கிளில், அதனால் we can say it's acceptance angle. ஸோ அப்போனா தீட்டா நாட் மட்டும் தான் தேவை. ஒரு சைடு டிஎஸ் சைன் ஆஃப் தீட்டா நாட் வச்சுன்னா என் நாட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா N1/N0 சைன் ஆஃப் தீட்டா. இந்த சைன் ஆஃப் தீட்டா வரக்கூட கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். சைன் ஆஃப் தீட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு N1/N2. இந்த சைன் ஆஃப் தீட்டா என்ன சொல்லணும்னா 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா நமக்கு டிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியில் ஒன்று தெரியும். ஸோ இதை ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுங்க. நமக்கு தீட்டா டிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியில் என்ன தெரியும்னா sin square theta plus cos square theta for whatever angle. If the theta will be same, then sin square plus cos square, that value equal to 1. அப்போனா sin square மட்டும் வேணும்னா 1 minus cos square theta. அப்போனா what is the sin மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கம் எடுத்தீங்கன்னா the sin theta equal to sin square ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். பட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னா it will give 1 minus cos square theta. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணீங்க, ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும். So you have to take this is the equation number 1. Now we have to write the Snell's law for the second interface. Idana the core cladding interface. So apana the core la the incident angle core cladding interface la enna incident angle equal to critical angle evlo irukna 90 minus theta. Ipo da derive pannom. Anyway the refracted angle inga inda idu vandu enna the refracted angle for the core surface, the refracted angle not cladding interface, அது என்னன்னா இதை மேபி தீட்டா ஆர்சி, அது cladding interfaceல என்ன 90 டிகிரி, அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா we have to write the Snell's law for core cladding interface. You can just write Snell's law for core cladding interface. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா அகெயின் the refractive index of the core time the incident, ஏன்னா கோரில் தான் இன்சிடென்ட் ஆகுது, அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் இப்போ தான் சொன்னோம் தீட்டா சி, இந்த தீட்டா சி ஈக்குவல் டு 90 மைனஸ் தீட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the refractive index of the cladding, அது அங்கே தான் ரிஃப்ராக்ட் நடக்குது. ஸோ N2 the refractive index of the cladding times sin of the refracted angle 90 degree. ஏன்னா அது critical angle இன்சிடென்ட் ஆகிறதால கோரில் it will parallel to the surface. அப்படின்னா angle between the normal to the refracted ray 90 degree வரும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா sin 91 இது தெரியும் உங்களுக்கு. அப்போனா sin of 90 minus theta is equal to இந்த N1 right hand side போயிடுச்சுன்னா it will be divided by N1. The sin of 90 value 1 sin of 90 minus theta is equal to cos theta. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. அப்போனா உங்களுக்கு என்ன வரும்னா cos of theta
is equal to n2 by n1. So take this is the equation number 2. நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கிடைச்சதுன்னா the sin of the accented angle is equal to n1 divided by n0 square root of 1 minus cos square theta. நமக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து cos theta என்னன்னு தெரியும். இப்போ இதை நம்ம டைரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படின்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால உங்களுக்கு என்ன வரும்னா the sin of theta not equal to n1 divided by n0 square root of இங்கே என்ன வரும்னா 1 minus cos square theta. அப்படின்னா n2 square divided by n1 square. ஸோ அப்படின்னா n2 square divided by n1 square. இப்போ என்ன வரும்னா the sin of theta not is equal to உங்களுக்கு என்ன வரும்னா n1 divided by n0 square root of இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா n1 square minus n2 square divided by n1 square. ஸோ அப்படின்னா the sin of theta not என்ன வரும்னா இங்கே வந்து ஜஸ்ட் 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் அது வரும். அப்படின்னா n1 divided by n0 இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உண்டு. ஸோ நியூமரேட்டருக்கு மட்டும் போட்டுங்க, ஏன்னா அது வந்து சப்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கோர் கிளாடிங் டிவைட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்புறம் ஜஸ்ட் இட் வில் பி n1. அப்படின்னா இந்த n1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ த சைன் ஆஃப் தீட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by n0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 square minus n2 square. நார்மலாகவே the refractive index for the air, ஏன்னா ஏர்லேருந்து தான் நம்ம எப்பவுமே நேரம் ஆப்டிக்கல் ஃபைபரில் கப்புள் பண்ணுவோம் இந்த லைட் ரேவை ஆர் லேசர் லைட்டை. அப்போனா வாட் இஸ் n0 for air, the refractive index for air is equal to 1. அப்படின்னா வாட் இஸ் sin theta naught, the sin theta naught is equal to square root of n1 square minus n2 square. அப்புறம் theta naught equal to என்ன வரும்னா sin inverse of square root of n1 square minus n2 square. அப்புறம் இந்த ஆங்கிளில் வந்து உங்களுக்கு அது இன்சிடென்ட் ஆனால் தான் உங்களுக்கு உள்ளார என்ன ஆகும்னா அந்த அந்த sin inverse of n1 square minus n2 square இது வந்து என்னென்னா n2 square. இந்த ஆங்கிள் இன்னும் இந்த theta naught இன்சிடென்ட் ஆனால் தான் உங்களுக்கு உள்ளார என்ன ஆகுனா இட் வில் கெட் total internal reflection. ஏன்னா நம்ம அந்த theta naught என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா at that particular angle there will be a total internal reflection inside the optical fiber. அப்படின்னா நம்ம சப்போஸ் theta naught இங்கே இருக்குது. உங்களுக்கு நார்மலாக இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ we can go back to this slide. இங்கே என்னென்னா அவுட் சைடில் உங்களுக்கு theta naught இருக்குது. theta naught நான் சப்போஸ் theta naught கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன், என்ன ஆகும்னா உள்ளார அந்த தீட்டா ஆர் இருக்குல்ல, உள்ளார அந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் கோருக்குள்ளே இருக்கிற ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அது என்ன செய்யணும்னா அது என்ன ஆகுனா அதுவும் அதிகமாகும். அது அதிகமாச்சுன்னா உங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் பட் இந்த ஏர் கோர் என்ன ஆகுனா இது குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகுனா there will be reflection, sorry there will be refraction at the cladding கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா கிளாடிங்குள்ளார ரிஃப்ராக்ஷன் ஆகும், நமக்கு இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகிட்டோம். ஸோ அப்படின்னா உங்களுடைய அந்த தீட்டா நாட் என்ன ஆகுனா அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் ஃப்ரம் த அவுட் சைடு அந்த தீட்டா நாட்டை விட கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் இந்த ரிஃப்ராக்ஷன் இன்னும் கம்மியாகும். இன்னும் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமான ஆங்கிளில் ஏர் கோரிங் இன்டர்ஃபேஸில் அந்த லைட் ரே ஃபாலோ ஆகும். அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் தீட்டா நாட்டுங்கிறது தான் த மேக்ஸிமம் அக்செப்டன்ட் ஆங்கிள் அட் விச் த லைட் ரே ஷுட் fall in between the air core interface. அந்த theta விட அதிகமாக ஃபால் ஆச்சுன்னா there is a refraction inside. theta naught விட கம்மியாக இன்சிடென்ட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா there will be total internal reflection. அப்புறம் அந்த theta naught தான் ஐடியல் ஆங்கிள் எடுத்துக்கிறோம், that is the maximum angle. ஸோ அப்படின்னா we have to say something about this one. இங்கே என்னன்னா the theta naught equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா the maximum angle n1 square minus n2 square. இது என்னன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஆங்கிள், ஏன்னா அதான் மேக்ஸிமமே. அதுக்கு மேலே போச்சுன்னா there will be loss. The maximum angle at which
there will be a there will be a total internal reflection at core cladding interface. அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள் outside the optical fiber அடிக்குன்னா it will be less than theta naught. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா there will be no loss in optical fiber. இது ideal condition. Low loss, that means total internal reflection is happening. The next point இதில் என்ன பார்க்கணும்னா the numerical aperture. So the next one என்னன்னா numerical aperture. இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, the sign of the acceptance angle தான் numerical aperture சொல்லுவோம். ஸோ the sign of the acceptance angle இதனுடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். it will be equal to square root of n1 square minus n2 square. அப்படின்னா இது என்ன குறிக்குதுன்னா the angle range, அந்த கோன் ஆங்கிளோட, ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு இன்டர்ஃபேஸிங் இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் ஒரு 2Dயில் காமிச்சிருக்கோம், பட் அது என்ன ஒரு கோன். இந்த ஆங்கிளில் இது இப்படி இருக்கலாம், இல்லைனா இப்படி இருக்கலாம், இப்படி உங்களுக்கு எப்படின்னா அது ஒரு கோன் மாதிரி வரும், இப்படி கோன் மாதிரி அந்த θ0 வரும். அந்த கோன் தான் மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் அக்செப்டன்ஸ். அதாவது ஒரு கூம்பு வடிவத்தில் வச்சுன்னா இங்கே இன்டர்ஃபேஸில் அந்த பர்பண்டிகுலர் லைனுக்கு அந்த θ0 அது ஒரு கோன் மாதிரி வரும். ஸோ அப்படின்னு நியூமெரிக்கல் அபர்ச்சர் என்ன சொல்லணும்னா the angle at which it will determine the range of the maximum range of the angle it can accept. இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல்ஸ் குவான்டிட்டி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த θ0ஓட மேக்ஸிமம் வேல்யூ, அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் சொல்லுவோம். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர், இந்த வேல்யூஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா தான் நம்ம என்ன செய்யணும்னா θ0 கண்டுபிடிக்கலாம். we can determine the maximum range. So that is a numerical aperture. So you have to just use these channels. என்னன்னா the maximum range of an acceptance angle that optical fiber accept the light. அதுதான் என்னன்னு சொன்னால் நியூமெரிக்கல் அபர்ச்சர். இந்த மேக்ஸிமம் இட்ஸ் ஜஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள். அந்த θ0 வந்து எவ்வளோ ரேஞ்ச் மேக்ஸிமம் டு மினிமம். மினிமம் வந்து 0ன்னு வச்சுக்கலாம், மேக்ஸிமம் வந்து என்னென்னா எவ்வளோ இருக்கும், அந்த ரேஞ்சை டிஃபைன் பண்ணுறது தான் என்னன்னு சொன்னால் நியூமெரிக்கல் அபர்ச்சர். ஸோ இட் இஸ் அ டைமென்ஷனலஸ் குவான்டிட்டி. Last point you can say it is a dimensionless quantity. So that's the story of the numerical aperture and the acceptance angle derivation. This is the most important derivation for your exam. Okay, thank you all.